ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 20 சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நம்ம கசப்பு இல்லாமல் வரும். நெக்ஸ்ட்டு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பூண்டு, 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. நான் புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க போய் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் இப்போ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ சுண்டக்காய் போட்டுடுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாக வச்சு நல்லா பரட்டி போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுக்கிறேன் தட்டில். இதே கடாயில் நான் அதோடைய எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடுகு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு நான் பூண்டு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு. நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சுண்டக்காய் வத்தல், அதையும் இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் புளி கரைச்சிக்கிறேன். கரைச்ச புளியை நான் இதில் ஊற்றிடுறேன். வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கலரி விட்டுருங்க. நம்ம குழம்பு கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்கிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். A few moments later. நல்லா கொதிச்சிட்ருக்கோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த வெல்லம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. மூடி போட்டு வச்சிடலாம். வரைக்கும் நல்லா கொதிச்சிச்சு. நான் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு சூடான சுவையான வத்த குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.